Hi guys, welcome to our Tnpsc VIP notes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமை. ஸோ இந்த டேபிள் வந்து நம்ம ஷார்ட்கட்டோட பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் மொழியும் மற்ற மொழியும் வந்து எந்த அளவுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஒரு 7 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு தமிழ் வாத்தியாரை வந்து கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த கிளாஸில் உள்ள பசங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, கூர்க் அந்த மாதிரி இந்த லாங்குவேஜ் வந்து இந்த லாங்குவேஜ் மட்டும்தான் தெரிஞ்ச பசங்க அவங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த தமிழ் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து பாடம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த வாத்தியார் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்றது ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை வந்து தனித்தனியாக பிரிக்கிறாரு. மலையாளம் படித்த பசங்க, தெலுங்கு படித்த பசங்க, அப்புறம் கன்னடம், துளு, கூர்க் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சுறாரு. ஸோ பிரிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்குமே வந்து சேம் கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக கேட்குறாரு. ஸோ அவங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு நம்மளுடைய டீச்சிங் ஸ்டைல் வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் தமிழ் வாத்தியார் வந்து ஃபீல் பண்ணி அவர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாரு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே வந்து கூர்க் மொழி தெரிஞ்ச பசங்களை வந்து ஒவ்வொருத்தராக கேட்குறாரு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள்ல இருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு எழுத்து மட்டும் கேட்குறாரு. நீ அப்படின்றத சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ அப்படின்றது சொல்லுங்கன்னு சொல்லப்போ அவங்க வந்து நின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கூர்க் பசங்க வந்து நின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் சொல்றாரு நீ மட்டும் தான் சொன்னேன், நீன்றது ஒரு எழுத்து தான், நீங்க நின்னுன்னு சொல்லி 2 எழுத்து சொல்றீங்க, நீன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க மறுபடியும் நின்னுன்னு தான் சொல்றாங்க. சரி ரைட்டு, இது உங்களுக்கு வரல, சரி ரைட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 3 எழுத்துல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில என்ன இருக்கு பாத்தீங்களா, மரமா இருக்கா, ஸோ அது வந்து பேர் வந்து மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து மரம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னா அவங்க வந்து மர அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த இம் வந்து வரமாட்டேங்குது அவங்களுக்கு. இந்த கூர்க் படித்த பசங்களுக்கு வந்து கூர்க் மொழி தெரிஞ்ச பசங்களுக்கு வந்து இம் வந்து வரமாட்டேங்குது. சரிங்களா? ஸோ வந்து மரம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க வந்து மர அப்படின்னு தான் சொல்றாங்க. நீ சொன்னா ஒரு இன்னு சேர்த்து சொல்றாங்க. இதுல வந்து இம்மை விட்டுறாங்க. சரிங்களா? இதுல இன்னும் சேர்த்துறாங்க, இதுல இம்மை விட்டுறாங்க. ஸோ மற்றபடி சரி இதுதான் உங்களுக்கு வரமாட்டேங்குது, சரி நம்பர்ஸாக சொல்லுவோம். 1, 2, 4, 5 இதுல வந்து 3 மட்டும் வராது. சரிங்களா? மற்றது எல்லாமே நம்பர்ஸ் தான். அதாவது இந்த 2 எழுத்தை தவிர, 2 வார்த்தையை தவிர, மரமும் நீயும் தவிர மற்ற எல்லாமே நம்பர்ஸ் தான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 1, 2, 4, 5 அப்புறம் 100. சரிங்களா? சரி 1, 2ல இருந்தே நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1ன்னு சொல்றாரு. அவங்களுக்கு சொல்ல தெரியல. சரி ரைட்டு, சரி 2ன்னு சொல்லுங்க அப்படின்றாரு. அதுவும் சொல்ல தெரியல. அப்புறம் 4ன்னு சொல்றாரு, 5ன்னு சொல்றாரு, அப்புறம் வந்து 100ன்னு சொல்றாரு. ஸோ எந்த நம்பர்ஸுமே அவங்களுக்கு வாயில வரல. சரிங்களா? ஸோ கூர்க் படித்த பசங்களுக்கு, அதாவது கூர்க் மொழி தெரிஞ்ச பசங்களுக்கு வந்து எந்த நம்பர்ஸுமே வந்து அவங்களுக்கு வாயில வரல. அவங்க சொல்றது வந்து என்னன்னா நீக்கு நின்றுன்னு சொல்லிடுறாங்க, மரத்துக்கு வந்து மர அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? மரம் அப்படின்னு சொன்னா மர இந்த இம்மை விட்டுறாங்க. சரிங்களா? சரி ரைட்டு, ஓகே உட்காருங்க, அவங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்துக்கிறேன் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து துளு மொழி தெரிஞ்ச பசங்களை வந்து கேட்குறாங்க. சரி அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், சின்ன வார்த்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி மறுபடியும் நீன்னு சொல்லி கேட்குறாங்க. நீ அப்படின்றது அந்த ப்ரொனவுன்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு போய் சேருது. ஸோ அதனால அவங்க வந்து ஈ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னது வந்து நீன்றது வந்து ஒன்றைய குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஈ அப்படின்னு தான் மறுபடியும் சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு புரியல, சரி அவங்களுக்கு கேட்ட மாதிரியே ஒரு 3 எழுத்து உள்ள வார்த்தையை கேட்போம். வெளியில் என்ன இருக்குது, மரம் இருக்குது, மரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மரமும் அவங்களுக்கு வந்து இவங்க கடைசியில் வர மாட்டேங்குது. அதாவது கூர்க் படித்த பசங்க மாதிரியே வந்து இவங்க சொல்கிறாங்க. ஸோ வந்து இவங்களும் மர அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீக்கு வந்து ஈன்னு சொல்லிடுறாங்க, மரம்க்கு வந்து மர மட்டும்தான் சொல்கிறாங்க. சரி ரைட்டு, அவங்களுக்கு தான் வரல, சரி 1, 2, 3 சொல்கிறாங்களா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1ன்னு சொல்கிறாரு. 1க்கு வந்து ஒஞ்சின்னு சொல்கிறாங்க. முதல் எழுத்து மட்டும்தான் கரெக்டாக சொல்கிறாங்க, மற்ற 2 எழுத்துமே வந்து தப்பாக தான் சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, அவங்க எதுவுமே சொல்லலை, இவங்க இந்த ஒரு எழுத்தாவது கரெக்டாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி 2 அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. 2க்கு வந்து ரட்டு அப்படிங்கிறாங்க. 2 எழுத்து கரெக்டாக சொல்கிறாங்க. முதல்ல ஒரே ஒரு எழுத்து தான் கரெக்டாக சொன்னாங்க. இப்போ 2 எழுத்து ரா 2. சரிங்களா? இந்த இன்னை வந்து இட்டா மாற்றிட்டாங்க, ஈ வந்து அவங்களுக்கு வரல. சரிங்களா? ஸோ வந்து 2 அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க வந்து ரட்டு அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல, சூப்பர், 4ன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 4க்கு வந்து இவங்க 4 அப்படின்றாங்க. பரவாயில்ல, நம்ம லாங்குவேஜ் நம்ம நார்மலாக வந்து பேசுகிற லாங்குவேஜ் உங்களுக்கு வந்துருச்சு. அதாவது நம்ம 4ன்றது தான் தமிழ், ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம், 4 அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ நமக்கு இவங்க பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து 4க்கு வந்து 4ன்னு சொல்லிடுறாங்க. சரி அப்போ 5க்கு வந்து 5ன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு இவர் 5ன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க 5ன்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? 5 அப்படின்றாங்க. 5ன்னு சொல்லுங்கன்னா 5ன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த 1க்கு வந்து முதல் எழுத்து கரெக்டாக சொல்கிறாங்க, இந்த 5க்கும் வந்து ஐ மட்டும்தான் கரெக்டாக சொல்கிறாங்க. ஸோ 1க்கும் 5க்கும் முதல் எழுத்து மட்டும் கரெக்டாக சொல்கிறாங்க. யாரும் இந்த துளு லாங்குவேஜ் தெரிஞ்ச பசங்க. சரிங்களா? மற்றது எல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்டாக சொல்கிறாங்க. சரி இது எல்லாமே ஓகே.
100 சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்றாங்க. 100க்கு வந்து நூது அப்படின்றாங்க. இவங்க துளு பிடிச்ச பசங்க இல்லையா, இந்த தூன்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து நாக்கில் ஒட்டிக்கிச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ வந்து 100க்கு வந்து நூது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தூவும் வந்து சேமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நூறுன்னு தான் வருது, 100ன்றது வரல அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே ஓகே. ஓரளவுக்கு வந்து இவங்களிருந்து இவங்க கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக சொல்கிறாங்க. சரி ஓகே, கன்னடம் படித்த பசங்களை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கன்னடம் படித்த பசங்களை வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சரி அவங்க தான் வந்து ஒவ்வொரு வார்த்தையாக சொன்னால் தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்த உடனே வந்து வெளியில் என்ன இருக்குது, மரம், அதை கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மரம் சொன்னதுக்கு கன்னடம் படித்த பசங்க கரெக்டாக மரம்னு சொல்லிட்டாங்க. சூப்பர், இது வந்து ஓரளவுக்கு தமிழை வந்து கரெக்டாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கடுத்து 100 சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்றாங்க. 100வும் கரெக்டாக சொல்லிடுறாங்க. பரவாயில்ல, என்ன இன்னும் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் தான் நீங்கள் விடுறீங்க, நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற ஒரு வார்த்தை ஒரு மாதிரி இருக்குது, நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ஓகே பரவாயில்ல, ஆனால் இருந்தாலும் எனிவே கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு 100க்கு வந்து 100ன்னு சொல்லிட்டாங்க, மரத்துக்கு மரம்னு சொல்லிட்டாங்க. சரி அப்போ வந்து ஈஸியான வேர்ட்ஸாக கேட்டால் இவங்க சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4ன்னு சொல்லுங்கன்றாங்க. 4க்கு வந்து இவங்க 4ன்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, பேச்சு வழக்கில் நம்ம என்ன சொல்லுவோமோ அதை கூட சொல்லிட்டாங்களே, பரவாயில்ல, கன்னடம் படித்த பசங்க 3 ஆன்சருக்கு வந்து 90% மேலே கரெக்டாக சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 5ன்னு சொல்கிறாங்க. 5க்கு வந்து 5ன்னு சொல்லிடுறாங்க. அதாவது இந்த நடுவில் உள்ள இந்த மட்டும் விட்டுட்டாங்க. ஓ சரி ஓகே, இவங்களுக்கு இந்து வராது போலுக்கு அப்படின்ட்டு சரி பரவாயில்ல, அந்த இந்து வரல அப்படின்னா 5ன்னு சொல்லிட்டாங்க. சரி இவங்களுக்கு எப்படியாவது இந்து வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1ன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. 1க்கு வந்து இவங்க 1ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இன்னும் வரல, இந்து போட்டாங்க இந்த இடத்துல, சரிங்களா. அதே மாதிரி தூவும் வந்து சேர்த்து போட்டாங்க. ஸோ இந்த முதல் எழுத்து தான் கரெக்டாக சொல்கிறாங்க, மற்ற எல்லாமே வந்து ஓரளவுக்கு கரெக்டாக சொல்லிடுறாங்க எல்லாமே, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து நீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீக்கு வந்து நீன்னு சொல்கிறாங்க, இன்னும் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாமே மறுபடியும் நம்ம பார்த்துடலாம். நீக்கு வந்து நீன் அப்படி, அதாவது இன்னும் வந்து சேர்த்துக்கிட்டாங்க கன்னடம் படித்த பசங்க. அதாவது இங்கே நமக்குள்ள இன்னும் வருது இல்லைங்களா, இவங்க தூக்கு வந்து தூ சேர்த்த மாதிரி, 100க்கு வந்து 100ன்னு சேர்த்த மாதிரி கன்னடத்துக்கு வந்து இங்கே இன்னும் வருது இல்லைங்களா, அதனால இந்த நீயோட இவங்க இன்னும் சேர்த்துக்கிட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீக்கு வந்து நீனு, சரிங்களா. மற்றது எல்லாமே வந்து ஓரளவுக்கு 90% மேலே கொஞ்சம் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. மரத்துக்கு வந்து மரம்னு சொல்லிட்டாங்க, 100க்கு வந்து 100ன்னு சொல்லிட்டாங்க, 4க்கு வந்து 4ன்னு சொல்லிட்டாங்க, 5க்கு வந்து இந்து மட்டும் விட்டுட்டாங்க, 5ன்னு சொல்லிட்டாங்க. நான் இது வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கன்னட மொழி தெரிஞ்ச பசங்க, சரிங்களா. அதுக்கடுத்து வந்து 2 வந்து நம்ம பார்க்கல. ஆக்சுவலி 2க்கு வந்து 2ன்னு சொன்னால் எரடு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இந்த ராவும் டூவும் கரெக்டாக சொல்லிட்டாங்க, ஈயை வந்து ஏவா மாற்றிட்டாங்க, சரிங்களா. ஸோ இதில் வந்து ராவும் டூவும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. அவங்க வந்து ரட்டுன்னு சொன்னாங்க, சரிங்களா. இவங்களும் ராவும் டூவும் கரெக்டாக சொன்னாங்க. துளு பிடிச்ச சரி துளு தெரிஞ்சிருக்கிற பசங்க வந்து ராவும் டூ கரெக்டாக சொன்னாங்க. ஆனால் இவங்க வந்து இன்னும் வந்து இட்டா மாற்றிட்டாங்க. இவங்க வந்து இரண்டா வந்து எரடா மாற்றிட்டாங்க, சரிங்களா. இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். கொஞ்சம் அப்படியே நான் வந்து சொன்ன ஷார்ட்கட்ஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, ஒரு 2-3 தடவை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். சரி மறுபடியும் ஒரு ரிவிஷன் விட்டுலாம். மரத்துக்கு வந்து மரம்னு சொல்லிட்டாங்க, 100க்கு வந்து 100ன்னு சொல்லிட்டாங்க, 4க்கு 4ன்னு சொல்லிட்டாங்க, 5க்கு இந்து மட்டும் வரல, 5ன்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா. அப்புறம் வந்து 2க்கு வந்து எரடுன்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா. அதுக்கடுத்து வந்து நீக்கு வந்து நீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் 1க்கு வந்து இந்த இன்ட்ரூ அப்படின்றத விட்டுட்டு 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இது எல்லாமே வந்து கன்னடம் லாங்குவேஜ் தெரிஞ்ச பசங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரி அடுத்து வந்து தெலுங்கு படித்த பசங்களை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மரம் வந்து கரெக்டாக சொன்னாங்க இல்லைங்களா, கன்னடம் படித்த பசங்க. ஸோ அதுலேயே போவோம் நம்ம அப்படின்ட்டு மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மரத்துக்கு வந்து இவங்க மானு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பா நான் மரம்னு தானப்பா சொல்ல சொன்னேன், நீ என்னப்பா மானுன்னு சொல்கிற அப்படின்னா, இல்லை எங்களுக்கு அதான் வருது அப்படின்ற மாதிரி அவங்க வாயில் அதுதான் வருது. ஸோ அதனால் வந்து மரம்னு சொல்ல சொன்னால் மறுபடியும் மானு அப்படிங்காங்க. சரி ரைட்டு ஓகே, உங்களுக்கு சரியாக வரல. அப்புறம் 100ன்னு சொல்லுங்கள் அப்படின்னா 100 அப்படின்னு சொல்லி அது கரெக்டாக சொல்லிடுறாங்க. ஸோ ப்ரொனவுன்ஸ் மட்டும்தான் தப்பு. ஸோ கன்னடம் படித்த பசங்க மாதிரி இவங்க வந்து 100 அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லிடுறாங்க. சரி 2ன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்றாங்க. 2க்கு வந்து 2 அப்படின்றாங்க. பரவாயில்லையே, ஓரளவுக்கு கொஞ்சம் மேக்ஸிமம் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல ஓகே அப்படின்ட்டு 5ன்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்கள மாதிரி கன்னடம் படித்த பசங்களை மாதிரியே வந்து இவங்களும் 5 அப்படின்னு சொல்லி சொல்லாமல் 5 அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி 4ன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னா 4க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்னை வந்து லூவா மாற்றிட்டாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. தெலுங்கு படித்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னை வந்து லூவா மாற்றிட்டாங்க. 4க்கு அப்படின்னா 4க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 4 அப்படின்னு சொன்னால் 4க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நீக்கு வந்து நீன்னு சொல்லுப்பா அப்படின்னா நீவு அப்படின்றாங்க. இது ஆக்சுவலி தெலுங்கு படித்தவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 1னா ஒக்கட்டி, இது எல்லாருக்குமே தெரியும். ஒன்று இது நம்ம பெருசாக ஷார்ட்கட் வச்சுக்கிற தேவையில்ல. ஸோ 1க்கு வந்து ஒக்கட்டின்னு சொல்கிறாங்க தெலுங்கு படித்த பசங்க. மரத்துக்கு தான் ஃபுல்லாக தப்பாக சொல்லிடுறாங்க. மரம் வந்து மானுன்னு சொல்லிடுறாங்க. 1 ஒக்கட்டி.
அப்புறம் வந்து 100க்கு 100 கரெக்டாக சொல்லிடுறாங்க. நீக்கு வந்து நீவுன்னு சொல்லிடுறாங்க. 2க்கு வந்து ஈர் 2ன்னு சொல்லிடுறாங்க. 4க்கு வந்து இந்த இன்னும் எடுத்துகிட்டு ஒரு லூ போட்டுடுறாங்க. ஸோ 4 கோ. இந்த 5க்கு வந்து 5ன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த கன்னடம் படித்த பசங்களும் தெலுங்கு படித்த பசங்களும் 5 வந்து இந்து மட்டும் விட்டுட்டு 5 அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் துளு படித்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஐநூன்னு சொல்கிறாங்க. இந்த ஐ மட்டும் தான் கரெக்டாக சொல்கிறாங்க. அது போக இந்த ஒன்றுலையுமே வந்து இந்த ஓ மட்டும் தான் கரெக்டாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மலையாளம் படித்த பசங்களை வந்து கடைசியாக வந்து டெஸ்ட் வைக்கிறாரு. இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் கேட்ட மாதிரி இவங்களுக்கும் மரம், ஏன்னா மரம் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பசங்க வந்து கொஞ்சம் கரெக்டாக சொல்கிற மாதிரி இவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் மரத்தையே ஃபஸ்ட்டு கேட்குறாரு. ஸோ வந்து மரம்னு சொன்னோன்னே இவங்களும் மரம்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்லையப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நீங்கள் 1ன்னு சொல்லுங்கள் அப்படின்னா 1 பரவாயில்ல. அவங்க 4 வந்து 4ன்னு சொன்ன மாதிரி இவங்க வந்து 1 வந்து 1ன்னு சொல்கிறாங்களே பரவாயில்ல, ஓரளவுக்கு பேச்சு வழக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு 100ன்னு சொல்லுங்கள் அப்படின்றாரு. 100 கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் நீன்னு சொல்லுங்கள் அப்படின்றாரு. மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ் வந்து இதுதான் வந்து தப்பு விடுறாங்க, நீன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. இவங்க கரெக்டாக சொல்லிடுறாங்க நீ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ பரவாயில்ல, நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஓரளவுக்கு இந்த 4மே வந்து மேக்ஸிமம் 90% கரெக்டாக சொல்லிட்டாங்க. மரத்துக்கு மரம்னு சொல்லிட்டாங்க, 100ன்னு சொல்லிட்டாங்க, நீக்கு நீன்னு சொல்லிட்டாங்க. மலையாளம் படித்த பசங்க 1க்கு வந்து பேச்சு வழக்குலையும் 1ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து 2 சொல்லுங்க அப்படின்றாங்க. 2க்கு ஈர் 2 அப்படின்ட்டாங்க. பரவாயில்ல, இதுவுமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக சொல்கிறாங்களே அப்படின்ட்டு 4 சொல்லுங்க அப்படின்றாங்க. 4க்கு வந்து 4 அப்படின்றாங்க. 4க்கு வந்து 4 அதாவது இந்த இன்னு எடுத்துட்டு இங்கு போட்டுறாங்க. சரிங்களா? இன்னு எடுத்துட்டு இங்கு போட்டுறாங்க, அப்புறம் இல்லு போட்டுறாங்க. சரிங்களா? ஸோ வந்து 4க்கு வந்து 4 அப்படின்றாங்க. சரி 4ன்றது கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். அப்புறம் 4 அப்படின்றது வந்து ஓரளவுக்கு சரி இன்னு எடுத்துட்டு இங்கு போட்டாங்க, சரி பரவாயில்ல ஒன்று தானே அப்படின்ட்டு. அடுத்து 5ன்னு சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. 5க்கு வந்து 5 அப்படின்றாங்க. 1க்கு வந்து 1க்கு வந்து 1ன்னு பேச்சு வழக்கில் சொல்லிடுறாங்க. 5க்கு வந்து 5 அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்கில் சொல்லிடுறாங்க. 100 கரெக்டாக சொல்லிடுறாங்க. 2க்கு 2 சொல்லிடுறாங்க. 4க்கு 4ன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நீக்கு மரம்க்கு இது எல்லாமே கரெக்டாக சொல்லிடுறாங்க. ஸோ மலையாளம் வந்து மேக்ஸிமம் பசங்க வந்து கரெக்டாக சொல்லிடுறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு 90% மேலே கரெக்டாக சொல்லிடுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பேக்கில் இருந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ கூர்க்கு வந்து படித்த பசங்க வந்து கூர்க்கு மொழி தெரிஞ்ச பசங்க வந்து நம்பர்ஸ் எதுவுமே வந்து அவங்க கரெக்டாக சொல்லலை. அதுவும் இல்லாமல் அவங்க சொன்ன வேர்ட்ஸுமே வந்து கொஞ்சம் தப்பு தான். ஏன்னா நீக்கு வந்து நின்றுன்னு சொல்லிடுறாங்க, மரத்துக்கு வந்து மரம்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் சொன்ன ஆர்டரில் மறுபடியும் நீங்கள் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது போக நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக படிச்சிங்கனாலும் படிச்சிடலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு சிலருக்கு இது பிடிக்கும், பிடிக்காமலும் இருக்கலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.